யாரா நீங்கள்? எங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை சார், சும்மா அப்படியே வந்தோம். சும்மாவா? உன் பேர் என்ன? சுந்தர் சார். இவன் என் ஃப்ரெண்டு ராஜேஷ். ஏன் அவர் பேச மாட்டாரா? ராஜேஷ் சார். என்ன பொட்டலமா? ஐயோ இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். ஏய் தம்பி, பொட்டலை வைக்கிறவங்களாம் தூக்கியாச்சு. இங்கே யாரும் இல்லை, கிளம்பு கிளம்பு. அதெல்லாம் இல்லை சார், எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. பழக்கம் இல்லை, கிளம்புவா. இது தப்பானடா, இங்கே நிற்கக்கூடாது. கிளம்புங்க முதல்ல. யோ கிளம்புங்கயா. மச்சான் போயிடலாம். ஓ வண்டியில் அது. டேய் மச்சான், நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. கஞ்சா கேஸில் மட்டும் இவங்க நம்மளை அரெஸ்ட் பண்ணி பெரியப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை. டேய் இப்போ என்னடா பண்ணுறது? தெரியல மச்சான், வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னடா? ஹலோ வாங்க. இங்க யோ உங்களை தான்யா, வாங்க. இங்க மச்சான் நம்மள தான் கூப்பிட்றான். அட வாயா. அட வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. என்ன? ஃபாலோ மீ. டேய் எனக்கு என்னவோ இப்படி ஆளை மாற்றி ஆளை கூட்டிகிட்டு போய் ஏமாற்ற போகிறவங்க தான் தோணுது. போய் பார்க்கலாம்டா. சீக்கிரம் வாங்கப்பா. சீக்கிரம் வாங்க. அதோ அங்க நிக்குது பாருங்க உங்க பைக்கு. ஏய் மச்சான், பைக்குடா. டேய் 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 தம்பி, டேய் 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 என்னடா அவன் கண்ணு கொடுப்பான்னு பார்த்தா அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். டேய் வா. டேய் பிரிச்சு பாருடா. கடவுளே, அம்மா தாயே, இனிமே எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு.
கிராமத்தில் இருந்த நீ அங்க இருக்காதேன்னு ஒரு சாமியார் சொல்லி உன்னை நம்பிதான் நான் இங்க வந்தேன். என் மனசு முழுக்க ராஜேஷ் தான் இருக்காரு. ஒண்ணு எங்களை சேர்த்து வை, இல்ல என்னை எடுத்துக்க. நான் உயிரோடவே இருக்கக்கூடாது. என்னத்த மல்லிகா, என்ன எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்க முகமே சரியில்லையே. அந்த நடராஜன் மாதிரி ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டா எப்படி நல்லா இருக்க முடியும்? என்னத்த, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, அந்த நடராஜன் என்ன பண்ண தெரியுமா? அந்த நடராஜனால எப்பவுமே வீட்ல பிரச்சனை தானே. அதை விடு, நீ எப்படி இருக்க? சாமி கும்பிட்டுட்டியா? எப்ப மல்லிகா வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இவ்வளோ நேரம் இங்க தான் இருந்தேன். நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. ஏன் அத்தை, தனியாவா வந்தீங்க? இல்ல மல்லிகா, ராஜேஷ் கூட தான். நான் தனியா தான் வந்தேன். மல்லிகா, நீ தனியா தான் வந்தியா? என்னாச்சு அத்தை? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அத்தை, அத்தை, அத்தை அழாதீங்க அத்தை. அத்தை அழாதீங்க. என்னன்னு சொல்லுங்க அத்தை. மல்லிகா, அது வந்து இல்ல, அது ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? நீ ராஜேஷும் சேர்ந்து வாழவே முடியாது மல்லிகா. நீ ராஜேஷும் சேர்ந்து வாழவே முடியாது மல்லிகா.
சொல்றீங்க? ஏன் ஏன் சேர்ந்து வாழ முடியாது? நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். உன்னை பார்த்ததும் எனக்கு அழுக வந்துருச்சு. ராஜ், ராஜேஷ், என்னம்மா வீட்டில் தான் அதே நினச்சி புலம்பிட்டு இருக்கீங்க, இங்கே கூட்டு வந்தா இங்கே வந்து மல்லிகா, எனக்கு கிரகம் சரியில்லைன்னு யாரோ சொல்லியிருக்காங்க, அதான் இப்படி இங்கே வந்து புலம்பி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜேஷ், கிடைச்சதா? மா. வாங்கிட்டியா? டேய் சுந்தர், அம்மா அழைச்சிட்டு போய் காரில் உட்காருவை. வாங்கம்மா. ம், டேய், நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னவோ. போங்க அம்மா வாங்கம்மா. போங்க அம்மா வாங்கம்மா. போங்கம்மா. வாங்க. ராஜேஷ், ம். என்ன என்ன வாங்கிட்டீங்களான்னு கேக்குறாங்க. மல்லிகா, மாலதி ஏதோ செய்வனை செஞ்சிட்டதா சாமியார் சொல்லியிருக்காங்க, அதனால தான் தாயத்து வாங்கிட்டதா போய் சொன்னேன். நான் பயந்துட்டு ராஜேஷ். இப்பெல்லாம் 1 மணி நேரம் ஒரு நாளை விட நீளமா இருக்கு. திடீர்னு ராஜேஷ் இல்லைன்னா, ராஜேஷ் கிடைக்கலன்னு இப்படி நிறைய கேள்வி மனசுல வருது. அப்படியே அழுகழுக வந்துடுற. தனிய உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுற. மல்லிகா, இங்க பாரு, அழாத மல்லிகா, ப்ளீஸ். அம்மா, ராஜேஷை கொலை செய்ய வச்சுட்டு ஜெயிலுக்கு அமிச்சிட்டு மல்லிகாக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நானும் நீங்களும் சேர முடியாதுன்னு சொல்றாங்க. அங்க பாருங்க, அவங்க 2 பேரும் எப்படியாவது சேர்ந்து வாழணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள மாலதி பிரிக்கலாமா? நீங்க தான் பிரிக்கிறீங்க. நீங்க தான் நிரந்தரமா பிரிக்க போறீங்க. இப்பதான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், ராஜேஷ் கூட என்ன சேர்த்து வைக்கலன்னா செத்து போயிடுவேன். மல்லிகா கண்ணீர் உங்களை சும்மா விடாதுமா. மல்லிகா மாலதி இல்லம்மா பொய் சொல்லி வாழ்றதுக்கு. ராஜேஷ் கிடைக்கலாம், கண்டிப்பா அவ செத்துருவாமா. சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்தே போயிடுவேன் ராஜேஷ். மல்லிகா, இங்க பாரு மல்லிகா, அழாத. நீங்க கொலை பண்ணணும்னு நினைக்கிறது நடராஜன் மட்டும் கிடையாது, மல்லிகாவையும் சேர்த்துதாம்மா. அத்தைன்னு உங்களை சுத்தி சுத்தி வரா, மல்லிகாவையும் சேர்த்துதாம்மா கொலை பண்ண போறீங்க. சரி, வா. மா, போலாமா? சுந்தர், நீடா? நான் பைக்கில் கிளம்புறேன்டா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரமா? வர மல்லிகா. போய் காரில் உட்காருங்க. வரேன்.
என்னம்மா யோசிக்கிறீங்க? நீ ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. பயமா இருக்கா? நான் கொலகாரன் ஆயிடுவேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ராஜேஷ், என்னென்னமோ நடக்குது. அந்த ஃப்ராடு ஒருத்தன் தப்பா இருக்கிறதுனால நம்ம குடும்பமே ராத்திரி பகல் அல்லாடுது இல்ல. அவனை விடக்கூடாது ராஜேஷ், அவனை விடவே கூடாது. அவன் சாவுதான் நம்ம குடும்பத்துக்கு விமோச்சனம். அவனை விடக்கூடாது, அவனை விடவே கூடாது. ராஜேஷ், அந்த மாலதி நீங்க எங்க போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு அது இதுன்னு ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருப்பான். எதுவும் உளறிடாத. சரி சரி, அந்த கண்ணை என்கிட்ட கொடு, நீ போகும்போது நான் தரேன். இல்லைம்மா, என்கிட்ட இருக்கட்டும். அதுக்கு இல்லடா, அவளுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை ஆயிடும், அதுக்குதான் சொல்றேன்ல, குடு. என்னது இது? கன்னு வாங்கி வச்சிருக்காங்க. உண்மையாவே என்ன போட்டு தர முடிவு பண்ணிட்டாங்களா? அக்கா, மல்லிகாவும் ராஜேஷும் நல்லா இருக்கணும். ராஜேஷ் கொலைகாரன் ஆக்க கூடாது. அந்த நடராஜனை நான் கொலை பண்றேன். அவ உயிரோட இருந்தா என் புள்ளைய வாழ விட மாட்டா. கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். எனக்கு தைரியத்தை கொடுங்க. என்ன கொல்ல முடிவு பண்ணிட்டாங்க. இப்படியா தப்பிச்சு போகணும். எனக்கு தெரியும்னு காட்டிக்காம நைஸா தப்பிச்சு போகணும். ஐயோ கடவுளே, எப்படியாவது என்ன காப்பாத்து. ராஜேஷும் மல்லிகாவும்
ஒன்னா சேர்ந்து வாழணும். ஆ, அதுக்கு அந்த நடராஜனை மட்டும் கொன்னா பத்தாது. அந்த நடராஜனை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி இப்பவே இந்த மாலதியை கொல்லணும். உயிரோட விடக்கூடாது இவளை முதல்ல தீர்த்து கொண்டேன்.